அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்மளோட கல்லூரி வந்து 24வது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். படிப்புக்கு மட்டுமே அதிக கவனம் செலுத்தாமல் எங்களோட கலைத்திறமைகளை வந்து வெளிக்கொணர்றதுக்கு ஒரு சிறந்த மேடையாகவே நாங்கள் இந்த மேடையை நினைக்கிறோம். ரியலி வி ஆர் ப்ரவுட் டு பி அன் பார்ன் செக்யூரியன்ஸ். எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த எங்களோட கல்வி நிர்வாகத்துக்கும், எங்களை வந்து ஒவ்வொரு நாளும் தங்களோட பிள்ளைகளை போல நினச்சி எங்களுக்கு பயிற்சி கொடுத்த எங்களோட பயிற்சியாளர்களுக்கும், எங்களோட முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்கள் நாடகக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நீங்கள் இந்த போட்டோவை 15 பேருக்கு ஷேர் செய்தால் நல்லது நடக்கும். இல்லை என்றால் நரகத்துக்கு செல்வீர்களா? ஏதோ நரகமா? வானாண்டா சாமி, நம்ம கான்டாக்ட்ல தான் சும்மாவே நிறைய பேர்
நீ வெளி மனுஷங்களை பார்க்கவே வேணாம். ஒரு ரூமுக்குள்ளேயே தனியா அடைஞ்சிரு. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் உன்னோட உள்ளங்கையில கொண்டு வந்து கொடுப்பேன். என்கிட்ட வா, நான் தான் சோசியல் மீடியா. என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா. கடவுளுக்கே கடவுள் தான். இந்த உலகத்தை படைச்சதே நான் தான். இங்க நீ 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 எல்லாரையும் காலுக்கு கீழே தான். என்ன நடக்குதுங்க? நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இவரை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? என் கோட்டை கொண்ட வரவேற்கிற உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு அடிமையா இருக்கும் போது நீ மட்டும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் சாதிக்க நினைக்கிறியா? அவனை பாத்தியா? என் அடியாக்கிறவனை எப்படி கட்டி போட்டு இழுத்துட்டு வந்திருக்காங்கன்னு. உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் 5 நிமிஷத்துல உன்னோட மொத்த ஜாதகத்தை நான் எடுக்கிறேன். இது எப்படி? உன்னோட முகம் கூட ஏல ஸ்கேன் ஆகல. உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட என்னால எடுக்க முடியல. உன்னோட போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கல. இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா நான் எந்த சோசியல் மீடியால இல்ல. உன்னோட அடியாளுங்க யாருக்கிட்டயுமே நான் சிக்கல. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன்னால என்ன அடிமையாக்கவே முடியாது. இந்த உலகமே எனக்கு அடிமையா இருக்கும்போது நீ மட்டும் எப்படி தப்பிச்ச? நான் சோசியல் மீடியாவெல்லாம் என்னோட தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன். உங்களை மாதிரி எந்நேரமும் அதுலயே மூழ்கி இருக்க மாட்டேன். நான் என்னோட தன்னம்பிக்கையையும் புத்திசாலித்தனத்தையும் தான் நம்புவேன். காரணம், இந்த சமூகம் முழுசாவே சமூக ஊடகங்களாவே மாறிக்கிட்டு இருக்குது. சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க குடும்பத்தெல்லாம் விட நாம அந்த சின்ன செல்போன்ல தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். வேறு வழிய வெயில போய் விளையாண்ட காலம் போய் இன்னைக்கு ஆன்லைன் விளையாட்டுல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 6 அடி மனுஷனோட வாழ்க்கை இன்னைக்கு 6 அடி செல்போன்ல சிரமத்து கிடக்குது. இது இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு மனுஷ முகங்களே மறந்துடும். இது இந்த மனித குலத்துக்கு பேராபத்து. யோசிங்க, நல்லா யோசிங்க. கைபேசி நாகரிக உலகத்தின் நவரச நாயகனே, மனிதனை உனக்கு அடிமையாக்கி அவனை ஆளும் வசீகரனே, உன்னால் தூக்கம் தொலைக்கப்படுகிறது, உன் விளையாட்டால் உயிர்கள் பறிக்கப்படுகிறது, உறவுகள் பிரிக்கப்படுகிறது. மனிதனின் நேரத்தை தின்று அவன் கனவுகளை கொன்று உன்னால் அவன் வாழ்க்கையே நாசமாக்கப்படுகிறது. உன்னை சொல்லி குற்றமில்லை, நீ ஒரு விசித்திரமானவன். உன்னை கையாள தெரிந்தவர்களின் வாழ்க்கை ஓர் வரம், உன்னை கையாள தெரியாதவர்களின் வாழ்க்கை ஓர் சாபம்.